என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மிதுனராசி அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வர இருக்கும் ஆணி மாதத்தின் கிரக நிலைகளும் அதன் பலன்களையும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இவர்களுடைய ஜென்ம ராசியின் அதிபதியாகிய புதன் பகவான் இவரே 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிறார். இந்த புதன் பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகி சூரிய பகவானும் 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி சுக்கிர பகவானும் இணைந்து மூவரும் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பதால், அவர் ஆட்சி பெற்று இருப்பதால், இந்த புதன் திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, எத்தனையோ கிரக பிரவேசமெல்லாம் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் நல்ல வண்டி வாகனங்கள் அமையுங்க இந்த ஆணி மாதத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துல, அதாவது கேது பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த 4ஆம் இடத்துலேருந்து இந்த ராகு பகவானை இந்த கேது பகவானும் சந்திர பகவானும் பார்க்குறாங்க. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இப்படி இருக்கிறதுனால சந்திர திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்ததுன்னா எத்தனையோ செல்வாக்கும் மிகப்பெரிய அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால செவ்வாய் திசை நடந்துன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை மட்டுமே பார்ப்பீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதாவது சுபவிரய ஸ்தானத்தில், அயன சயன ஸ்தானத்தில். இப்படி இருக்கிறதுனால குரு திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், உங்கள் இல்லத்தில் எத்தனையோ சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. இந்த மாதிரியில் ஒரு சிறப்பான பலன்களே நடக்க போகுதுங்க. மேலும் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும், 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான், ஆயுள்காரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதனால் இப்போ சனி திசை நடந்துன்னு வச்சுங்களேன், இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் மிகப்பெரிய செல்வாக்கும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ராகு திசை இப்போது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு செல்ல போகுதுங்க. நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த லாபஸ்தானத்தை பற்றி பார்த்துட்டோம். இந்த 12ஆம் இடத்துல குரு பகவானை பற்றியும் பார்த்துட்டோம். இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதத்தில் நடக்க இருக்கிறது. மேலும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.